கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபையினால் நம்மை நடத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்த அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
காரியம் இந்த பூமியில ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இதை விடவும் மேலான காரியம் இந்த பூமியிலே ஒன்று உண்டு என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இந்த பாக்கிய பதவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் உன்னதமான தேவன், அந்த உன்னதமான தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக நம் தெய்வ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய மறைவிலே தங்கி வாழ்கிறேன், நிழலிலே நான் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் எனக்கு நீரே, புகலிடமும் பஞ்சமும் எனக்கு நீரே ஆண்டவரே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே நான் ஆராதிக்கிறேன் அப்பா. தீர்ப்பு நாட்களில் எங்களை மறைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. இங்கே கூடாரத்தில் எங்களை ஒழித்து வைக்கிறேன். எங்களுடைய கேடகம், எங்களுடைய மகிமையும், எங்களுடைய தலையில் நிழல் செய்பவருக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதும் எங்களுக்கு இறங்கி பதில் கொடுக்கக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலும் தகப்பனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்காக நீர் மனமிரங்கும். இந்த ஆராதனை எங்களுக்கு நடத்தி தரணும். எங்களுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. இந்த பாத்திரமா நீ சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். புசவன் கையில் களிமண்ணு போல எங்களுடைய கருத்தலை தருகிறோம். மறுபடியும் நிறைகளை வரையும்படி அவனுடைய இந்த பாத்திரம் என்று நிறைகளை தள்ளாதும் மறுபடியும் எங்களை அனைவரும் சமூகத்தில் நிலைநிறுத்தும்படியாக இடத்தில் கேட்கிறோம். இந்த பாடலை கர்த்தாவை பாடி துதிப்பதற்கு இது நிமித்த உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.
நீதிமான்களை ஆசீர்வதிக்கக்கூடியது. நம்மை ஒரு நாளும் மறவாதபடி நம்மை நடத்தக்கூடிய ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக கடந்து சென்ற போது அவரை காணாதவர் போல் இருந்தார். ஸ்தோத்திரம். காணாதவர் போல் இருந்த கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம். அதே ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு மகன் இருந்தான். அந்த ஒரு மகனையும் பலியாக கொடுக்க சொன்ன போது அவன் தயங்காதபடி, அவன் மனமுடையாதபடி, அவன் தைரியத்தோடு அந்த மகனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஒரே மகனை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதற்காக அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, தனக்கு இருந்த ஒரு மகனை கூட கர்த்தருக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபிரகாம் எங்க இன்றைக்கு கர்த்தருக்கென்று அரை மணி நேரம் நான் கொடுப்பதற்கு கூட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நம்ம எங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பாப்போம். ஹல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னா 6:45 தெய்வ சமூகத்தில் வந்து காத்திருந்து என்னை பாதுகாத்த கர்த்தரை நான் துதிப்பேன் ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை தெய்வ சமூகத்தில் வைத்து அவர் சந்தோஷிக்கத்தக்க விதமாக, அவருடைய இருதயத்தை மகிழத்தக்க விதமாக மாற்றக்கூடிய ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ஒரு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ஆமை கர்த்தர் குறித்த நேரத்திலே ஆமை ஸ்தோத்திரம் வரும்போது, ஆமை நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் நீ வாழ்வதற்கு உன்னை ஒப்புக் கொடுத்துக் கொண்டால் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட முடியும். உன்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஒரு ஆபிரகாமை போல, ஒரு ஈசாக்கை போல, ஒரு யோசேப்பை போல, அவன் ஒரு தானியேலை போல, ஒரு பத்ரோசை போல உன்னை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். அவன் தெய்வ சமூகத்திலே தெய்வ மக்களே உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எனக்குள்ளதெல்லாம் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். நீர் தந்ததெல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இதையெல்லாம் நான் சப்பும் சௌரமாக எண்ணுகிறேன். அவன் இதை குப்பையாக எண்ணுகிறேன். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, அழியாத ஒரு உலகத்திற்காக நான் இதை எல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொன்னது போல உங்களுக்கு முன்பாக நெருங்கக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. நேசிக்கக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. உங்களுக்கு முன்பாக உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பாடல் புதிய பாடல் தான். இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அற்புதம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயிருந்தார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஹல்லேலூயா. உன்னுடைய நினைவுகள் என்னவென்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை காக்கக்கூடியவர், நம்மை உருவாக்கக்கூடியவர், நம்மை தோளின் மேல் சுமக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளின் மேல் சுமப்பது போல நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தோளின் மேல் சுமக்கக்கூடிய தெய்வம் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதனை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. சீசர்களோடு போகும்போது பெரிய அலை கப்பலை மோதுகிறது. அவர் கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல்தான் அவர் உறங்கி இருந்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீசர்கள் வருத்தப்படுகிறாங்க. அதை பார்த்த உடனே அவர் எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹல்லேலூயா. அவர் எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினது போல அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்து வந்து கடலை போல, புயலை போல உடைய வாழ்க்கை அவன் சோத்திரம் அழிந்து போகக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய தெய்வத்தினுடைய கரம் அது செயல்படும்படியாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
நம்மை காக்கக்கூடிய தெய்வம், நம்மை தோளின் மேல் சுமக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்தை எப்படி நேசிக்கணும்? எப்படி நேசிக்கணும்? அந்த தெய்வத்தை எப்படி நேசிக்கணும்? ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை அனுதினமும் காத்து நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வம். ராத்திரி படுத்து உறங்கினால் காலை நேரத்தில் அந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்காதபடி எத்தனையோ பேர் பூமியை விட்டு மாற்றப்பட்டு போயிருக்கிறார். இரவு முழுவதும் அவர் விழித்திருந்து நமக்கு பாடுகள் நேரிடாதபடி, ஆபத்துக்கள் நேரிடாதபடி நம்மை கூட இருந்து பாதுகாத்து நடத்தக்கூடிய கர்த்தர். ஸ்தோத்திரம். நீங்க தூங்குவதற்காக உங்க அப்பாவோ அம்மாவோ உங்க கூட காத்திருப்பாங்களா? விழித்திருப்பாங்களா? சின்ன வயசுல தாய் தகப்ப இருப்பாங்க. பிள்ளைகள் தூங்கலைன்னு சொன்னா விழித்திருந்து பார்ப்பாங்க. நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் எந்த தாய் தகப்பனும் தூங்காதபடி நம்ம கூட வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு தகப்பன் வந்து அவரை நேசிக்கக்கூடிய தகப்பன். அவரை போல நம்மை நேசிப்பதற்கு இந்த பூமியில யாரும் இல்லை. நமக்கு ஆபத்துக்கள் வருவதற்கு முன்பாகவே ஓடி வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யும்படியாக முந்தினவைகளை எல்லாம் யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இது ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பிடும் ஆயுதம் அது என்ன செய்யுமா? ஒன்றுமே இனி வாய்ப்பதில்லை. ஒரு வழியாக வந்தவர்கள் எல்லாம் 7 வழியாக ஓடிடுவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒரு வழியா வந்தாங்க, ஆனா அவங்க 7 வழியா ஓடும்படியாக கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றணும் அப்படி சொன்னா கர்த்தரை நேசிக்கக்கூடிய பிள்ளைங்க கர்த்தர் விரும்புகிறபடி நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
போகிறது. அவனுடைய கண்ணீரை நான் துடைத்து மாற்றக்கூடிய தெய்வத்தினுடைய கரம். ஆமென். இதுவரையில் துன்பத்தோடு இருந்த உன்னை சந்தோஷிக்கும்படியாக, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யும்படியாக, ஆமென், கப்பலின் அடிக்கட்டிலே, ஆமென், படுத்து கிடந்த கர்த்தர் வந்து காற்றை கடந்து ஒரு வார்த்தையால் அதட்டினது போல உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எதிராக நிற்கக்கூடிய சத்துருடைய எல்லா ஆதிக்கங்களையும், ஆமென், இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லி அதை அதட்டி அதிலிருந்து விடுதலையாக்கி உன்னை நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஒரு பலகார நகரம் எங்களுக்கு உண்டானது. அதிலே கண்ணீர் இல்லாத நகரம் அப்பா, துக்கம் இல்லாத நகரம் ஆண்டவரே, கஷ்டங்கள் இல்லாத நகரம் அப்பா, பாடுகள் இல்லாத நகரம் அப்பா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ள நகரம் அப்பா. அந்த நகரத்தை நாங்கள் அனுமதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை நடத்தி தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். கர்த்தர் தந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை சரிபடுத்தும். ஆமென். இன்றைக்கு நான் பேசக்கூடிய வார்த்தை, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். என்ன செய்யணும்? தரிசு நிலத்தை பண்படுத்தணும். ஓசியாவின் புஸ்தகம் என்னுடைய 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அது 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அருட்பரங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தரிசு நிலம் அப்படின்னு சொன்னா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? தரிசு நிலம் விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தரிசு நிலம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் அதுல நல்ல விளை நிலமா இருந்திருக்கும், பலன் கொடுத்திருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டுருவாங்க. எதனால போடுவாங்க அப்படின்னு சொன்னா, மழை இல்லாதபடி, தண்ணீர் இல்லாதபடி அதை அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே இந்த வெட்டாந்தரை போல ஆகிரும். ஸ்தோத்திரம். அதை திரும்ப அதுல பயிரிடமா மாற்றணும் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அதுல தண்ணி விட்டு அதை உழுது திரும்பவும் அதுக்கு உரம் போட்டு அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுல பயிர் போட்டு அந்த பயிரை வளர செய்வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தரிசு நிலம் என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்துல அது நல்லா பயன்படுத்தக்கூடிய நல்ல நிலமா தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆகுது? அதை கொண்டு பிரயோஜனம் இல்லாதபடி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நன்மையானவைகள் வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யறோம்? நன்மை வந்ததெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? மறந்துடும். அல்லேலூயா. நன்மை வந்ததெல்லாம் மறந்துடும். இதே மாதிரிதான் தரிசு நிலம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்தில் அது நல்ல விளை நிலமா இருந்துச்சு. அப்போ அது விளைய வைத்த ஆளுக்கு நல்ல சந்தோஷம் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். நல்ல அது கனி கொடுத்து கொண்டு இருந்தது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது தரிசு நிலமா ஆகிவிட்டது. தரிசு நிலம் ஆனதுனால அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. எப்படி இருக்குது? பிரயோஜனமற்றதா இருக்குது. அதனுடைய உடமஸ்தனுக்கு அதிலிருந்து கனி கிடைக்காதபடி அது வெட்டாந்தரையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை
கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருக்காக நம்ம எதையாவது செய்யணும் அப்படி சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கும். தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுவோம். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு சரியான நேரத்துல நம்ம போவோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிப்போம், தியானிப்போம். ஆமென். எல்லா நேரமும் நம்ம ஜெபிப்போம், அதிக நேரம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மாறும். ஸ்தோத்திரம். அது ஏன் மாறுது? எதனால மாறுது? தரிசு நிலம் என்பது போல நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் எடுத்த வசனமும் ஜெபராஜ் எடுத்த அந்த சங்கீதமும் ரெண்டும் ஒத்துதான் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப இருதயம் என்ன ஆகுது? கடினப்படுது. எதனால கடினப்படுது? எதனால கடினப்படுது? ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி விலகி போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கிறத நம்ம என்ன செய்யறோம்? விட்டுறோம். இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்தாரு, ஆனா கர்த்தரை நம்ம நேசிக்கிறோமா? இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்ததுனால தானே நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு எதையாவது நம்ம செய்கிறோமா அப்படின்னு உள்ள எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் விட்டுருவோம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் செலவாக்க மாட்டோம், வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு நேரம் செலவாக்க மாட்டோம். என்ன, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய காரியங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறத விடவும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஆரம்பத்துல ரொம்பவும் நம்ம வேகத்தோட வரும், ரொம்ப தாகத்தோடு வரும். ஆனா கொஞ்ச நாள் போக போக அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கடின இருதயம் ஆகி போகுது. அப்ப இருதயம் கடினப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல கர்த்தருடைய அன்பை விட்டு தான் நம்ம விலகி போகிறோம். அதுதான் தரிசு நிலம். இன்றைக்கு உங்க தரிசு நிலத்தை எல்லாம் நீங்க பண்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு வசனத்தை. என்ன அப்படின்னா, தரிசு நிலத்தை நீங்க பண்படுத்தும் போது கர்த்தர் மறுபடியும் உங்களை பயன்படுத்துவார். மறுபடியும் நீங்க கர்த்தருக்காக உபயோகப்படுத்தப்பட முடியும். இன்றைக்கு ஒரு தரிசு நிலத்தை தண்ணீர் பாய்ச்சி அதை மறுபடியும் உழுது அதுக்கு உரம் வைத்து அதுல பயிர் விதைக்கும் போது அது நல்லா விளைந்து வரும்போது அந்த அதனுடைய உடமஸ்த எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதே போல நீங்களும் கர்த்தருக்கென்று எழும்பும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் உபயோகப்படும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இடைபடுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நாங்க எந்த குறைவை எந்த இடத்துல நாங்க குறைவுபட்டோம், எப்படி என்னுடைய அந்த வாழ்க்கை பின்மாறி போனது, எதனால கர்த்தருடைய அன்பை விட்டு நான் விலகி போனேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, நான் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறேனா, இல்ல கர்த்தரை விட்டு நான் விலகி போயிருக்கிறேனா, என் குடும்பத்திலேயா இந்த பிரச்சனை வருது, என் குடும்பத்திலேயா இந்த போராட்டம் வருது, என் குடும்பத்திலேயா இந்த சமாதான கேடு வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகுது. யார் என்ன சொன்னாலும் சரி அதற்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செவி கொடுக்க மாட்டோம். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். நம்மளை யாராவது அவன் நல்ல வழிக்கு நீ வா அப்படி சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்மளை ஆயத்தப்படுத்த மாட்டோம். ஆனா நம்ம யாரு? விசுவாசி. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்ம பைபிள் எடுத்துட்டு போறோம். நம்ம யாரு? கிறிஸ்தவன். நீ யாரு? கிறிஸ்தவன். நீ யாரு? விசுவாசி. ஸ்தோத்திரம். பார்க்கிறவங்களுக்கு நம்ம விசுவாசி, பார்க்கிறவங்களுக்கு நம்ம ஆராதனைக்கு வரக்கூடிய ஒரு தெய்வ பைதல். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கடினப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தரிசு நிலமா கிடக்கிறது. உன்னை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாலும் உன்னை கொண்டு உபயோகப்படுத்த முடியாதபடி நாம் தரிசு நிலத்தை போல இன்னும் மறுபடியும் பண்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கமும் எண்ணமும் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் அப்படி சொன்னா, இந்த தரிசு நிலத்தை நீங்க மறுபடியும் பண்படுத்தி இந்த தரிசு நிலம் உபயோகமுள்ள நிலமா மாற்றப்படணும் அப்படி சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்வாரு? செயல்படுத்துவார். இப்போ ஒரு நிலம்
அது தரிசு நிலமா கிடக்கக்கூடியதை பயிர் நிலமா மாற்றணும் அப்படின்னு சொன்னா நிறைய வேலைகள் செய்யணும் இல்லையா? நிறைய வேலை செய்யணும். சாதாரணமா நம்ம அதை அந்த தரிசு நிலத்தை சாதாரணமா உடனே போய் நம்ம அதுல பயிரை போட்டு நம்ம விளைய செய்ய முடியாது. அதுக்கு நிறைய வேலை செய்யணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு நேரம் செலவு பண்ணணும், அதை கண்ணு கருத்தமா பார்க்கணும், அதுக்கு கரெக்டா தண்ணீர் பாய்க்கணும், அதை அது மிஷின் வச்சு அது உழணும், அதெல்லாம் மறிக்கணும், மறுபடியும் அது பயிரிடமா மாற்றத்தக்க விதமாக அதை சரிபடுத்தி எடுக்கணும். அதுக்கு என்ன உரம் தேவைப்படும் அந்த உரத்தை நம்ம போடணும். அதுக்கப்புறம் அது சரியா வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல நம்ம என்ன செய்வோம், பயிரை கொண்டு நடுவோம். இனி பயிரை கொண்டு நட்டு நம்ம வீட்டுல சும்மா இருப்போமா? அந்த பயிரை நட்டு அந்த பயிர்ல இருந்து நம்ம பலன் பெறுகிற வரைக்கும் அது தினம் தினம் நம்ம போய் பார்ப்போம். தினம் தினம் போய் பார்த்து அதுக்கு என்ன தேவை இருக்கு, தண்ணி தேவை இருக்குதா, உரம் தேவை இருக்குதா, இதுல ஏதாவது புழு வந்து இருக்குதா, ஏதாவது பூச்சி அரிச்சு இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்து அதை சரிப்படுத்தி அதை வளர்த்து எடுத்து அதுல இருந்து கனி வரும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவதற்கு ஆமென் உங்களுடைய தரிசு நிலத்தை நீங்க பண்படுத்தணும். எப்படி பண்படுத்தணும்? எல்லா நாளும் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தரை துதிக்கிறதுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். உங்களுடைய அந்த தரிசு நிலம் பண்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குணநலங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வர வேண்டும் என்றால், சந்தோஷம் வர வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கும், நம்முடைய குணநலங்களை மாற்றுவதற்கும், நம்முடைய இருதயம் கடின இருதயம் மாற்றப்படுவதற்கும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று பெயர் கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. சிலவங்க இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். நான் முன்னாடி அந்த தைக்கூடம் சர்ச்சை பக்கத்துல தான் இருந்தேன். அந்த சர்ச்சைக்கு வருவாங்க, சர்ச்சை வாசல் வரைக்கும் சிகரெட் வலிச்சுட்டு வருவாங்க. எப்படி? சர்ச்சை வாசல் வரைக்கும் சிகரெட் வலிச்சுட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த சர்ச்சை காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட்ல இப்படி குத்தி அணைப்பாங்க. அணைச்சிட்டு செலவுகளை நான் பார்த்துருக்கிறேன். அது பகுதி தீரலை அப்படின்னு சொன்னா அதை பாக்கெட்ல போட்டுருவாங்க. பாக்கெட்ல போட்டுட்டு வேற எங்க போறது? சர்ச்சைக்கு போயிட்டு அங்கே வந்து நற்கரணை எல்லாம் கொடுப்பாங்களே, அப்ப அதெல்லாம் பங்கெடுத்துட்டு வருவாங்க. வெளியே வந்ததும் அடுத்தது இதை பத்த வைப்பாங்க. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது, கிறிஸ்து நமக்குள்ள வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கக்கூடியவனா மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் சிந்தையும் நமக்குள்ள உண்டாகணும். கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அநேக காரியங்களை நம்ம படிக்க வேண்டியுண்டு. ஸ்தோத்திரம். அதுல கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாத்தையும் நம்ம சகிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் விரும்பக்கூடிய விதத்தில் அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம், ஜெபத்தோடு பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் அந்த குடும்பத்தை நம்ம நடத்த முடியும். அது இல்லாம நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது. அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிலைநிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளை சரிபடுத்தணும். என்ன செய்யணுமா? இன்றைக்கு உங்களுடைய தரிசு நிலத்தை ஹல்லேலூயா பண்படுத்தணும். நம்முடைய இருதயத்துல இல்லாத சிந்தைகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தைகள் இதெல்லாம் மாற்றணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என்கிட்ட இருக்குது அதை நம்ம மாற்றணும். தேவனுடைய சமூகத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறது இல்லை. நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்க தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்கள் வேறுபட்டு போவதற்கு காரணம் என்ன? நிறைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் இன்றைக்கு இதுல கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. என்னத்துக்கு? டைவர்ஸுக்காக. அநேக குடும்பங்கள் எதுக்காக போய் நிக்கிறாங்க? டைவர்ஸுக்கு. ஏன்? மன ஒற்றுமை இல்லை. ஏன் மன ஒற்றுமை இல்லை? ஸ்தோத்திரம். சந்தோஷமா திருமணம் முடிக்கிறீங்க, திருமணம் முடிச்சு வைக்கிறது அதுக்கு திருமணத்திற்கு முன்பாக பயங்கர ஜெபமா இருக்கும். ஆமென். எனக்கு திருமணம் முடிக்கணும், எனக்கு திருமணம் முடிக்கணும், எனக்கு ஏற்ற ஒரு துணை வேணும், எனக்கு ஏற்ற ஒரு துணை வேணும், ஏற்ற ஒரு பெண்ணு வேணும், ஏற்ற ஒரு புருஷன் வேணும், ஜெபமா இருக்கும். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? ஏற்ற துணையை கொடுக்கும் போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அல்லது சபை ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்தோடு
ஆசீர்வாதத்தோடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த திருமணம் நடக்கும். கொஞ்ச நாளிலேயே கசந்துரும். ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல நான் ஒரு இடத்துக்கு நாங்க போன வாரத்துல வாகமனுக்கு போனோம். நாங்க சாப்பிட்டு இருந்த எங்களுக்கு டேபிளுக்கு முன்னால ஒரு ஃபேமிலி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திருமணம் புதுசா தான் முடிச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் கொஞ்சம் பயங்கர கொஞ்சலா இருக்குது. எத்தனை நாளைக்கு? ஸ்தோத்திரம். ஆரம்பத்துல ஒரு வாரம் இல்லது ஒரு மாசம், பண்டெல்லாம் ஒரு மாசம் 2 மாசம். நான் திருமணம் முடிச்சு என் பொண்டாட்டி என் பக்கத்துல பஸ்ல வந்தா அவங்க சீட்டு பக்கத்துல உட்கார கூடாது. சினிமா தேட்டர்ல சினிமா பார்க்க போகும்போது அவங்க பக்கத்துல உட்கார கூடாது. கொடையில 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு நேரத்துல அப்படியெல்லாம் நடந்து கடைசியில நான் இல்லைன்னா ஆள் இல்லை. எப்படி நான் எங்கேயாவது போயிட்டேன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் ஒண்ணு இல்லை, திரும்ப நான் வந்தாதான். ஹல்லேலூயா. அப்போ ஏன் அந்த பாசம் விடாதபடி இருக்குது. அப்போ நமக்குள்ளான அந்த பாசத்தை வளர்த்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒரு மனைவி ஒரு புருஷன் சந்தோஷமா வாழணும் அப்படி சொன்னா, நீங்க ஒரு திருமணத்திற்கு முன்பாக நீங்க தெய்வ சமூகத்துல ஜெபித்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும் போது அந்த வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா இந்த பூமியிலே வாழ்ந்து முடிக்கிறதுக்கு நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதமும் அந்த சமாதானமும் சந்தோஷமும் தடைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் கெட்டு போறதுக்கு என்கிட்ட என்ன குறை இருக்குது? ஸ்தோத்திரம். 2 பேரும் தெரிந்து கொள்ளணும். அப்ப 2 பேரும் தெரிந்து கொள்ள தேவனுடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய குறைகளை சரிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும். உங்களுடைய தரிசனம் பண்படுத்தப்படணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீங்க விடணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு கர்த்தர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். 2வது காரியம், நாம் வேத வசனத்தை அதிகமாக நாம் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மொபைல் போன்ல அதிக நேரம் நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா அதே மொபைல் போன்ல வேத வசனமும் இருக்குது. அந்த வேத வசனத்தை மொபைல் போன்ல எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம நேரம் செலவு பண்றோமா? இல்லை. ஸ்தோத்திரம். அந்த வேத வசனத்தை நம்ம மொபைல் போன்ல எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம நேரம் செலவு பண்றது கிடையாது. அதே மொபைல் போன்ல வேற காரியங்களை பார்க்கறதுக்கு நம்ம அதிகமா நேரம் செலவு பண்றோம். கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம் தான் இது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ வேதத்தை நீ அதிகமா தியானிக்கணும், வேதத்தை நீ ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, ஓசியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்த ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. கற்பலகையில எழுதி மோசேக்கு கொடுத்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். கட்டளைகளை எல்லாம் மறந்துட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால மோசே அந்த கற்பலகையை உடைச்சிட்டு வந்தார். பாருங்க, கர்த்தர் கொடுத்த கட்டளை. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன? உலகத்துல கிடைக்கக்கூடியது பொக்கிஷம் இல்லைங்க. உலகத்துல கிடைக்கக்கூடியதெல்லாம் ஒரு நாள் போயிடும், பறந்து போயிடும். இன்னைக்கு ஒருத்தன் கையில இருந்து நாளைக்கு வேற ஒருத்தன் கையில இருக்கும். அதெல்லாம் பறந்து போயிடும். ஆனா பறந்து போகாத பொக்கிஷம் ஒன்று இருந்தது, அது கர்த்தருடைய வேத வசனம் மட்டும்தான். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நீ படிச்சு இந்த வேத வசனத்தின்படி நடப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தும் போது உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உன்னுடைய சொந்த பந்தங்கள் மதிக்கத்தக்க விதமாக, தேசம் மதிக்கத்தக்க விதமாக, சபை மதிக்கத்தக்க விதமாக, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதமாக கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது எதுக்கு அப்படி சொன்னா, நம்முடைய குறைவுகளை சரிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வேத வசனத்தில் இருக்குது. ஒருவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை செல்வத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல இருக்குது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம், அதை மாற்றுவதற்கு என்ன வழி செய்கிறது என்று வேத புத்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்ப்பதற்கு
உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு சிறைச்சாலையில ஒரு மரண தண்டனைக்கு அவன் விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்ப இவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வரதுக்காக அந்த தேசத்தினுடைய அதிபதி இவனை பார்க்க போறாரு. அவர் மாறு வேஷத்துல போறாரு, ஜெயில போறாரு. மாறு வேஷத்துல போய் அவனை கூப்பிடுறாரு. இவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு, இன்னும் 1-2 நாட்கள்ல அவனுக்கு மரணம் நடந்துடும். அப்ப இவனை விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதனுடைய அதிபதி என்ன செய்யறாரு, இவனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போறாரு. அவர் மாறு வேஷத்துல போறாரு. அந்த தேசத்தினுடைய அதிபதி என்று அவனுக்கு தெரியாது. ஆனா அவர் போய் அவனை அழைக்கிறார். அவரை திரும்ப பார்க்கவே மாட்டேன், யாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பியே நின்னான். சோத்திரம். இவர் எவ்வளவோ முயற்சி செய்தாரு, நடக்கல. இவர் வந்துட்டாரு. சோத்திரம். அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிந்தது, இவனை விடுதலையாக்கக்கூடிய பத்திரத்தோடு அதனுடைய அதிபதி வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. அந்த சான்ஸ் அவன் இழந்து விட்டான். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த பூமியில நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய, இந்த சான்ஸை நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொன்னா இனி ஒரு வாழ்க்கைய, இது ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸ்தோத்திரம். இந்த சான்ஸை நம்ம தவற விட்டா விடாதபடி கர்த்தரோடு இணைந்திருந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டோம் என்றால், ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். உங்களுடைய வேதனையிலிருந்து ஒரு விடுதலையை தர வேண்டும் என்றால், உங்களுடைய துக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்ப தரித்திரத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்றால், வேத வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சான்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம தவற விடாதபடி, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். திருமணம் முடிச்சவங்க இருக்கிறீங்க, திருமணம் முடிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறீங்க, குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு உண்டு. இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக மாற்றப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டோம் என்றால், இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தோம் என்றால், கர்த்தர் நம்மை நடத்துவதற்காக ஒப்பு கொடுத்தோம் என்றால், இந்த பூமியில நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு காண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாதபடி நடத்தக்கூடியது. கடைசியாக ஸ்தோத்திரம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார், மறுபடியும் நீ கர்த்தரிடத்துல வரணும், கர்த்தரிடத்துல திரும்பணும். நீ கர்த்தரை விட்டு விலகி போயிட்டா, கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போயிட்டா, உலகத்தினுடைய அன்பும் உலகத்தினுடைய எண்ணங்களும் உலகத்தினுடைய சிந்தைகளும் ஒன்னே கர்த்தருடைய அன்பிலிருந்து விலக்கி கொண்டு போய்விட்டது. நீ மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல திரும்ப என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல வாரி, ஆண்டவரை விட்டு நீ தூர விலகி போன நீ மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவன் ஸ்தோத்திரம், நீ ஆபத்தான வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். கெட்ட குமாரன் என்ன செய்தான், தன்னுடைய தகப்பனை விட்டு வேறு பிரிந்து போனான். அவன் வாழ்க்கையில் எந்த நன்மையை காண முடியவில்லை. எப்ப கர்த்தரை விட்டு விலகி போறியோ உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சமாதானம் தடைபட்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷம் தடைபட்டு போகும். இவனை தெரிந்து கொள், நீ புரிந்து கொள், தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. பாருங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்முடைய காயங்களை கட்டக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் மட்டும்தான். நீ பாவம் செய்த அப்படி சொல்லி உன்னை தள்ளக்கூடிய தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். மனுஷர்கள் சொல்லலாம், நீ பாவம் செய்த அதனால நீ கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் அப்படின்னு சொல்லி மனுஷன் உன்னை வெறுக்கலாம். ஆனா கர்த்தர் வெறுக்கக்கூடிய தேவன் அல்ல. உன்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவன். நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல மறுபடியும் நீ கர்த்தரை தேடிவா. உன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீ தவறி போனாயோ அந்த தவறுதல் எப்படி வந்தது, எந்த சூழ்நிலையில் வந்தது, எப்படி நீ கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போனா என்பதை நீ தெரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் வருவதற்கு உன்னை
தட்டி எழுப்புவார். உன்னுடைய வாழ்க்கை தரங்களை மாற்றுவார். நீ இப்பொழுது இருக்கிறதை விடவும் ஆசீர்வாதத்தை காண முடியும். இப்பொழுது நீ சமாதானத்தை இழந்திருந்தால், சந்தோஷத்தை இழந்திருந்தால், ஆசீர்வாதத்தை இழந்திருந்தால், அதை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். ஹல்லேலூயா. மறுபடியும் மடங்கி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேரு இந்த பாறை வெடி வைக்கிறத பார்த்துருக்கீங்க? பாறை வெடி வைக்கக்கூடியது பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ரொம்ப ஆழத்துல தான் வைப்பாங்க. ஏன்னா அது பொட்டி தெரிச்சு அப்படின்னு சொன்னா நிறைய தூரத்துக்கு போகும். அப்படி பாறைய என்ன வெடி வைக்கிறதுக்கு மருந்து வச்சுட்டு ஒரு ஆள் வாரார். சுத்தி எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்னா ஆபத்து தானே. அப்ப ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க எல்லாம் ஓடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை அது அங்க இருந்து விளையாடிட்டு நிற்குது. அதுக்கு தெரியல இது ஆபத்து அப்படின்னு சொல்லி. இது ஆபத்துன்னு தெரியாம அது விளையாடிட்டு நிற்குது. எல்லாரும் தங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்ப அம்மா பக்கத்துல போய் இந்த பிள்ளையை தூக்க முடியாது. ஏன்? அம்மா பக்கத்துல போறதுக்குள்ளால பாறை வெடிச்சிடும். அப்ப அந்த அம்மா என்ன செய்தாங்க? இந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல முழங்கால் படி போட்டு அந்த குழந்தையை அழைச்சாங்க. அந்த குழந்தையை அழைச்ச உடனே அது தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மா அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்துட்டு. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது சாதாரணமான ஒரு கதை தான். ஆனா ஒன்று சிந்தித்து பார்க்கணும் பாருங்க. பாறை ஆபத்தான இடம் தான். அந்த ஆபத்துக்குள்ளால நீ மாட்டிக்கொள்ள கூடாது. நம்ம அந்த ஆபத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆபத்து நம்முடைய கண்களுக்கு தெரியல, அந்த குழந்தைக்கு தெரியல. அங்கே ஸ்தோத்திரம். இது ஆபத்து அந்த குழந்தைக்கு தெரியாதபடி அந்த ஆபத்தை நோக்கி போனது. நாம் தெரியாதபடி இந்த ஆபத்துக்களை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தரங்கள் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே போய்கொண்டு இருக்கிறது. அந்த ஆபத்தை நீ உணர்ந்து கொண்டால், அந்த ஆபத்தை விட்டு விலகுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுத்து கொண்டால், அவன் நிச்சயமாக அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது ஆபத்து தெரிந்து கூட ஆமென் ஸ்தோத்திரம். இது ஆபத்து என்னுடைய வாழ்க்கையை குலைக்கக்கூடியது, என்னுடைய வாழ்க்கையை சமாதானம் இல்லாதபடி ஆக்கக்கூடியது என்பதை குறித்து அறிந்து கூட அந்த பாவ வழிகளை தேடி போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்பாத வழிகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். அவர் அழைக்கிறார். மறுபடியும் நீ மடங்கி வர வேண்டும் என்று, மறுபடியும் நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டும் ஒரு சான்ஸ் நமக்கு தாரார். மறுபடியும் நீ என்னிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். இந்த குழந்தைய தாய் முழங்கால் படியிட்டு அழைத்த உடனே என்னுடைய தாய் அழைக்கிறாள் என்று சொல்லி அந்த குழந்தை அந்த ஆபத்திலிருந்து ஓடி வந்தது போல இந்த கர்த்தர் உன்னை கரவரித்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை கரவரித்து அழைக்கிறார். மகனே, மகளே, நீ என்னிடத்தில் வா. நான் உனக்கு விடுதலையை தருவேன். நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன். என்னிடத்தில் வா என்று என் தேவன் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அந்த இயேசுனுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து அந்த இயேசுனிடத்தில் நீ ஓடி வந்தால் ஆமென், அந்த ஆபத்திலிருந்து உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீ போகக்கூடிய வழி ஆபத்தான வழி என்பதை கர்த்தர் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆபத்து உனக்கு வராதபடி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆபத்தை விட்டு விலகி ஆமென் கர்த்தரை நோக்கி வரும்போது அந்த ஆபத்தான வழியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை நேரான பாதையை நடத்துவார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த கர்த்தரை தேடி வர முடியும்? ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் சொல்றார், உங்களுடைய தரிசு நிலத்தை மறுபடியும் நீங்க பண்படுத்துங்க. ஆமென். இந்த நிலம் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. இந்த பிரயோஜனமற்ற நிலத்தை ஸ்தோத்திரம், இந்த தரிசு நிலத்தை பண்படுத்துவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வார்த்தை நீ ஆராய்ந்து பார். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடிய இந்த வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடு. ஆமென். ஆபத்தான வழிகளிலே போய்கொண்டிருக்கிறார். அந்த ஆபத்தை விட்டு நீ விலகி உடைய கரம் விரித்து அழைக்கிறார். சோத்திரம்.
நீ பாவியாக இருந்தால் உன்னை பாவி என்று வெறுக்காதபடி மறுபடியும் நீ தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை தரக்கூடியது கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட உன்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை பாடி முடிக்கிறதுக்குள்ளாக நீங்க உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பாடலுடைய வரிகளை உணர்ந்து பாடலாம்.
மறுபடியும் இயேசுவை அழைக்கலாம். உன்னை பாவி என்று தள்ளிவிடாத மறுபடியும் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் நீ வர வேண்டும். தரிசு நிலத்தை பண்படுத்தி அதை மறுபடியும் விளைய செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய கரம் உன்னை தொடுபடியா. எந்த இடத்தில் நீ விழுந்து போனாயோ, எந்த இடத்திலே நீ கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போனாயோ, எந்த இடத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு சத்துரு உன்னை பயன்படுத்தினான், அதை நீ தெரிந்து கொள்ளும்படியா மறுபடியும் வேதத்தின்படி நீ நடப்பதற்காக, மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளையாக நீ வாழ்வதற்காக, உனக்காக ரத்தம் சிந்தி 3 ஆடி மீதிலே தூங்கி கிடக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் கரம்பிடித்து அழைக்கிறார். மகனே மகளே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி மறுபடியும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் உன்னை உயர்த்துவதற்காக, மறுபடியும் உன்னை கரம் பிடித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக, மறுபடியும் நீ கர்த்தருக்கு என்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக உன்னை தேடி வருகிறார், உன்னை அழைக்கிறார். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் சரிபடுத்தக்கூடிய தேவன், உன்னுடைய வாழ்க்கை தரங்களை மாற்றக்கூடிய தேவன், உனக்கு சமாதானத்தை தரக்கூடிய தேவன், உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தேவன், உன்னுடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்கக்கூடிய தேவன், உன்னுடைய தரித்திரங்களை எல்லாம் மாற்றக்கூடிய தேவன், உன்னுடைய கடபாரங்களை எல்லாம் மாற்றக்கூடிய தேவன், நீ கையிட்டு செய்யக்கூடியதெல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், உனக்கு பலத்தை தரக்கூடிய தேவன், உனக்கு வல்லமையை தரக்கூடிய தேவன், உனக்கு அபிஷேகத்தை தரக்கூடிய தேவன், நீ போகையும் வருகையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனை மாற்றக்கூடிய தேவன், உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய தேவன், உன்னுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் உன்னை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது உன்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியின் கஷ்டங்களினுடைய பிள்ளைகள் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை அளிப்பார். என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். நேசிக்கும் அன்பு தகப்பனே, இருந்த நாளிலே எங்களோடு பேசின கிருபைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் எங்களை பயன்படுத்தும் அப்பா, ஆண்டவரே மறுபடியும் எங்களை பயன்படுத்தும் அப்பா. நாங்கள் ஒரு அரசு நிலத்தை போல இருக்கிறோம் அப்பா, ஆண்டவரே பயனற்ற நிலத்தை போல இருக்கிறோம் அப்பா, ஆண்டவரே ஒரு குசவன் கையில் களிமண்ணை போல இருக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் அப்பா, எங்களை உருவாக்கும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஒரு முறை கூட ஆண்டவரை கழுகும்படியாக, ஆண்டவரை எங்களை உருவாக்கி நிறுத்தும்படியாக, உமக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படிக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசின கிருபைக்காக மறுபடியும் உடைய அன்பை விட்டு நாங்கள் விலகி போகாதோம். அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக, ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக, வேதத்தை தியானிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் விதமாக உங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எங்களுடைய மடக்க யாத்திரைகள் எல்லாம் கர்த்தர் கூட நடக்கும். மறுபடியும் நாங்கள் ஒருவரை ஒருவர் காணுவதை ஒவ்வொருவரையும் சிறைகளில் மறைத்து பாதுகாத்து துணி கனமையும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசு மூலம் கேட்கிற ஜெபங்கள் நல்ல பிதா. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளுக்காக ஆமென். நாம் ஆசீர்வாதத்திற்காய் தரங்களை வணக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவின் கருணை, பரிசுத்த ஆவியாருடைய சமாதானமும் சந்தோஷமும் கூட்டாயும் ஒவ்வொருவருமே கர்த்தருடைய இரண்டாவது இருக்குமாறாகட்டும். நம்மை சேர்ந்த கர்த்தருக்கு